வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பெரிய வெளிச்சம். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய வெளிச்சம் என்றதான தலைப்பில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு அருமையான நிருபங்களை அவன் எழுதுகிறான். அவன் ஒரு காரியத்தை சபை விசுவாசிகளுக்கும் சபை நடத்துகிற ஊழியக்காரனுக்கும் ஒரு செய்தியை அவன் அறிவிக்கிறான். முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்றால் அந்தகாரத்தில் கட்டப்பட்டிருந்தீர்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனுஷனை அருமையான பிசாசு இருளிலே கட்டும்படியாய் இருளிலே அவன் கட்டி வைத்திருக்கிறான். பலவிதமான இருளிலே மனிதன் கட்டப்பட்டிருக்கிறான். பயம் என்னும் இருள், அருமையான இச்சைகள் என்னும் இருள், பொறாமை என்னும் இருள், கலக்கம் என்னும் இருள், அருமையான கசப்பு தன்மைகள், மன்னிக்க முடியாத இருள், மற்றவர்களை நேசிக்க முடியாத ஒரு இருள், மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு இருள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அப்பாலே போய் சாத்தானேங்கிறார். ஏனென்றால் அவன் தேவ சித்தத்துக்கு மாறாக பேசினான். இருள் ரொம்ப கொடுமையான ஒன்று. இன்றைக்கு கடைசி நாட்களில தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த இருள், அந்த பழைய காலத்தில் எப்படி அவர்கள் அருமையான அந்தகாரத்தில் இருந்தார்களோ அதே போல இந்த கடைசி நாட்களிலும் அவர்களை அந்தகாரத்திலே வைத்திருக்கிறான். கவலை, பாரம், உலக சிநேகம். அந்த நாளிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை அவங்கள பார்க்க போனோம், இவங்கள பார்க்க போனோம், அந்த பங்கன் போனோம், இந்த பங்கன் போனோம், அதை செய்ய போனோம், இதை செய்ய போனோம். இப்போ அப்படி போக கூடாது. அப்படி போனா என்ன நடக்கும் சொன்னா, உங்களுக்குள் இருக்கிறதான அந்த வெளிச்சம், உங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறாரு. இப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்களா? உங்கள் வெளிச்சம் மங்கி எரிகிற திரியை போல் இருக்கிறது. கொஞ்சம் இருக்குது வெளிச்சம், கொஞ்சம் உலகமும் இருக்குது, மாம்சமும் இருக்குது, அருமையான பிசாசும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அந்த காலத்தில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த வெளிச்சம் எப்படி? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உங்க வெளிச்சம் அணைஞ்சு போகாதபடி எப்படிங்க எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி நாட்களில் இந்த வெளிச்சம் அருமையான அநேகரை விட்டு விலகி போகிறது. பைபிள் வச்சிருக்கிறதுனால அவங்க வெளிச்சத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால வெளிச்சத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பேய விரட்டினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு விலகி போங்கிறார். அக்கிரமங்களை செய்வதனால அவங்ககிட்ட இருள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கால வேளையில உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி இருக்குது? நீங்க பெற்ற அபிஷேகம் எப்படி இருக்குது? நீங்க பெற்ற கிருபை எப்படி இருக்குது? உங்க ஆராதனை எப்படி இருக்குது? கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல் எப்படி இருக்கிறது?
சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறது. ஆண்டவர் அந்த வெளிச்சம் எப்படி இருக்கிறது? ரட்சிப்பின் வெளிச்சம். நான் மதுரையில இருந்த நாட்களில சிவகங்கை என்ற ஒரு இடத்துல இருந்தேன். அங்கிருந்து மதுரையில கே நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்கதான் சபை இருந்துச்சு. நான் காலையில கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏறி வருவேன். அந்த பஸ் அந்த பால் பண்ணைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க நிறுத்திடும், அங்க இறங்கிடும். அங்க இருந்து எவ்வளவு ஸ்பீடா போவேன். சில நேரம் நான் போற நேரம் 10:30, 10:45, 11 மணி ஆயிரும். என்ன நடக்கும் சொன்னா, யாரு பாஸ்டர் நம்மளை அடிக்க போறாங்க, அங்க யாரு நம்மளை ஏதாவது கேட்க போறாங்க. இந்த காட் பிரசன்ஸ் இருக்கு பாருங்க, அது என்ன டச் பண்ணும். அந்த அனுபவத்தை நான் இழந்துருவேன். அந்த 9:30 மணிக்கு அந்த பாட்டெல்லாம் பாடி இருக்கும்போது அந்த அருமையான ஒரு குளிர்ச்சியான காற்று எப்படி நம்ம சரீரத்தில் அடிக்கிறோமோ அப்படி அடிக்கும். ஆனா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அந்த அனுபவம் இருக்காது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஒரு அனுபவத்தை பார்க்க முடியாது. நான் அதுக்குன்னே ஓடி 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 வருவேன். ஐயா, இயேசுவோடு கூட நடக்கும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் பூமியில. இயேசுவோடு கூட உறவாடும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அவர் உன் வாழ்க்கையின் மாபெரும் வெளிச்சமாய் வர விரும்புகிறார். மாபெரும் வெளிச்சம் பைபிள் சொல்லுகிறது. அருமையான உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. ஹல்லேலூயா. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:5 கூட வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, பிசாசினுடைய பிள்ளைகள் அல்ல, அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல. நீங்கள் யார் என்றால், கர்த்தர் உங்களை இரவின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வாசிக்கலாம். 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல, விடிய காலத்தின் வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர். அப்ப வெளிச்சம் எப்படின்னா எழும்பும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சூரியன் நீங்க பகல் வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் நடந்து வந்த பாதைகளில் எங்கேயாவது இருள் இருந்ததா? சபைக்குள்ள எங்கேயாவது இருள் இருக்கிறதா? ஏனென்றால் இருள் இருக்க முடியாது. சூரியன் மகா வல்லமையோடு கூட அது பூமியை வந்தடைகிறது. எத்தனையோ அருமையான மைல் ஸ்பீட்ல, அந்த எண்ணிக்கை மறந்துவிட்டேன், அந்த கதிர்கள் பூமியை நோக்கி வருகிறது. எல்லா இருளும் விலகி போகிறது. சூரியன் எப்படி உதிக்கிறதோ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் வெளிச்சம் விடிய காலத்தின் வெளிச்சம் போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர். ஆண்டவர் சொல்றாரு, மகளே கவலைப்படாதே, மகனே கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே. இப்பொழுது உன் வீட்டில் இருக்கிற இருள், உன் பிள்ளைகள் மேல் இருக்கிற இருள், உன் புருஷன் மேல் இருக்கிற இருள், உன் மேல் இருக்கிற இருள் எல்லாம் மறைந்து போகும். எல்லாம் மறைந்து போகும். அவன் வீட்டில் தேவனுடைய வெளிச்சம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எழும்பும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மங்கி மங்கி எரிகிற திரியே, நீ பிரகாசமா எரிகிற நாள் வருகிறது. ஓ, உன் குடும்பம் பிரகாசிக்கிற
நாள் வருகிறது. நட்சத்திரத்தை போல, சூரியனை போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் ஆசீர்வாதமான பகுதியா இருக்கட்டும், தேவனுடைய கிருபையா இருக்கட்டும், தேவனுடைய ரட்சிப்பா இருக்கட்டும், தேவனுடைய அபிஷேகமா இருக்கட்டும், உன் ஊழியமா இருக்கட்டும், உன் கிருபை. தேவன் சொல்லுகிறார், அருமையான உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே எழுப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வாசல்களையும் வழிகளையும் கர்த்தர் திறப்பார். கர்த்தர் உனக்கு வனாந்திரத்தில் பாதைகளை தேவன் உண்டு பண்ணுவார். அருமையான 40 வருஷம் வனாந்திரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, பாலைவனம். நம்ம சபையில முன்ன சாலமோன் ஒரு பிரதர் இருந்தார், அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் நம்ம இந்தியாவில் இந்த பாலைவன பகுதி, அது எந்த பகுதி? ராஜஸ்தான்ல உள்ள பிரதர். நீ அந்த பாலைவனத்தில் போய் நின்னா எல்லா பக்கமும் மணல் தான் தெரியும், எங்க போகணும்னு தெரியாது. சில சமயங்களில் நீங்க போனீங்கன்னா பாதை தெரியாம செத்து போயிருவீங்க. காற்றுல அவ்வளவு மணல் அடிக்கணும், ஆனா எல்லா பக்கமும் இருளா இருக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. ஆண்டவர் தான் நாங்க நம்பி இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. ஆண்டவர் நம்பி இருக்கோம். நான் சொல்றேன், கர்த்தர் பாதைகளை திறப்பார். ஹல்லேலூயா. வழிகளை திறப்பார். ஆமென். வாசல்கள் உண்டாகும். ஆமென். இந்த நாளில பாதைகள் உண்டாகும். கர்த்தர் மேலே வைத்திருக்கிற வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்? வேதத்தை வாசிச்சா ஆச்சரியமா இருக்கிறது. வெளிப்படுத்தின புஸ்தகம் பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். உன் தேவனே. இது அணையாத வெளிச்சம். ஆமென். இது மறையாத வெளிச்சம். இது மாறி போகாத வெளிச்சம். இது நித்தியமாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிலை நிற்கிற வெளிச்சம். எங்கே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் தெரியுமா? அருமையான தாயின் கருவறையில இருந்த ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டார். இந்நாள் வரையிலும் இந்த பூமியில அவர் நடத்தி வந்தார். தாய் மரித்து போயிருக்கலாம், தகப்பன் நமக்கு வெளிச்சம் போல் இருந்த தாய், வெளிச்சம் போல் இருந்த தகப்பன், வெளிச்சம் போல் இருந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் மறைந்து போயிருக்கிறார். ஆனால் தேவன் மறையாத வெளிச்சமாய் இருந்து இருக்கிறார். இதுவரையிலும் அவர் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தி வந்திருக்கிறார். வெளிச்சம் போல் இருக்கிற அநேக வெளிச்சங்கள் அணைந்து போய்விட்டதா மகளே? வெளிச்சம் போல காட்டின அநேகருடைய அன்பும் உறவுகளும் அணைந்து போய்விட்டதா? கவலைப்படாதே, இயேசு உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். உங்க தாய் மரிக்கும் போது மறிச்சிட்டாங்க. அப்போ இந்த அளவு இந்த செல்லெல்லாம் கிடையில, அவ்வளவு இல்ல, செல்லே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தந்தி அடிக்கிறதும் போன் பண்றதும், போனும் சரியா எனக்கு அப்போ டைம்ல வேலை செய்யல. நல்ல காற்று மழையெல்லாம் இருந்துச்சு. நான் சரின்னு பஸ் பிடிச்சு போனேன். ரொம்ப அழுதுகிட்டே தான் போனேன். ஏன்னா தாயினுடைய அன்பு இந்த உலகத்துல விசேஷமான அன்பு. அந்த அன்பு உலகத்துல வேற எங்கேயும் நீங்க பார்க்கவே முடியாது. மனைவியோ பிள்ளைங்களாம் அந்த அன்பை நீங்க தாயினுடைய அன்பை வேற யார்ட்டையுமே பார்க்க முடியாது. அங்க போனா அவங்க சாவில என்ன பார்க்க விடக்கூடாதுட்டான். நானும் எப்படியா வீட்டுல பாடி இருந்ததுன்னா பார்த்துருப்பேன். அவன் சொன்னாங்க, இப்ப நான் சுடுகாட்டி போயிட்டு இருக்கிறோம், நீ வரைனா வா, நான் மொட்டை அடிச்சு பூநூல் போடணும், சட்டி உடைக்கணும், வரையா? எல்லா பசங்களும் வரிசையா நிப்பாங்க. நீ ஃபாதர் ஆயிட்ட, மொட்டை அடிக்கிறதுக்கு நீ ரெடியா? பூநூல் உடைக்கணும், சட்டி உடை, இந்த 3 இல்லாம நீ அங்க வரக்கூடாதுட்டான். அப்படி உனக்கு ஓகேனா என் கூட வண்டியில, எங்க அண்ணன் சொல்லலாம், என் கூட வண்டியில ஏறிக்கணும். இல்ல முடியாது. அப்ப நீ இப்படியே போயிருட்டான். சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, பெரிய தகராறு ஆயிராங்க. தாயின் நேசத்திலும் மேலான நேசம் இயேசுவின் நேசம்.
ஆண்டவருடைய நேசம் மகா பெரியதையா. உன்னை சுமந்து வந்திருக்கிறார், உன்னை தாங்கி வந்திருக்கிறார், உன்னை ஏந்தி வந்திருக்கிறார். நீ மறந்த நாட்களிலும் அவர் உன்னை மறக்கவில்லை. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை தான் உண்டு. இந்த உலக வாழ்க்கையில கர்த்தர் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நீ பூமியிலே வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபையில நீ வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். சமுதாயத்தில் நீ வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். நீ வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உன்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நீ பழகுகிற நண்பர்களிடத்துல வெளிச்சமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீ ஒரு வெளிச்சம். சென்னை பட்டணத்துல ஒரு சகோதரரை சாட்சி கேட்டோம். அவர் நல்ல விசுவாசி, நல்ல சபைக்கெல்லாம் போய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சகோதரன். அவரோடு கூட ஒரு இந்து சகோதரன், 2 பேரும் ஒரே ரூம்ல தங்க வேண்டி இருந்துச்சு. முடிஞ்ச பிறகு 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் முடிச்சு படிச்சு எல்லாம் முடிச்சு பிரிய போறாங்க. 2 பேரும் கை கொடுத்தாங்க. அந்த இந்து சகோதரன் சொன்னாராம், ஒரு நாள் கூட நீ இயேசு பத்தி எனக்கு சொல்லல, ஆனா நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீதான் இயேசுநாதர் கிராமம். நீங்க கிராமத்துக்கு போய் பாருங்க. பூத்துறை வண்டியில போகும்போது இந்த அம்மாவுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? ஏசமா போறாங்க, ஏசமா போறாங்க. எனக்கு என்ன பேர் தெரியுமா? ஏசப்பா போறாரு, ஏசப்பா போறாரு. அது கிராமங்களுக்கு போகும்போது அவங்க சொல்ற வார்த்தை, நீங்கெல்லாம் ஏசம்மா, ஏசப்பா, இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். உண்மைதான் ஐயா. கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் ஐயா. நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளுக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் வெளிச்சமாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல தீத்துவை பற்றி 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீத்துவை பத்தி எழுதுறாரு. அவன் உங்க இடத்துல வருவான், அவன் ஆறுதலா இருப்பான். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அப்போ வெளிச்சம் உங்ககிட்ட இருந்தா நீங்க சபையில எப்படி இருப்பீர்கள்? அநேகருக்கு ஆறுதலா இருப்பீர்கள். பவுல் இன்னும் எழுதுறான். தீமோத்தேயுவை பத்தி எழுதும்போது எழுதுறாரு, என் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தனக்குரியவர்களை தேடுகிறாங்க. ஆனா தீமோத்தேயு அப்படி அல்ல. அவன் தகப்பன் பிள்ளை என்ற உறவிலே அவன் என்னோடு கூட இருக்கிறான். அவனை உங்களிடத்திலே அனுப்புகிறேன். அவன் காரியங்களை, உங்கள் காரியங்களை அவன் உண்மையாய் விசாரிப்பான். வாசிக்கலாம். இது நிமித்தம் அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தகப்பன் பிள்ளைக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்களே. நீங்க எப்படி இருக்க வேண்டும் சபையில? உங்களால இந்த சபை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நீங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டும். வெளிச்சமா இருக்க வேண்டும். ஆறுதல் உங்களிடத்திலே வரலாம்.
சமாதானத்துக்கு உங்களிடத்திலே வரலாம், ஆலோசனை கேட்க உங்களிடத்திலே வரலாம். அருமையான விழுந்து போனவனை தூக்கி எடுக்கும்படியான ஒரு மனிதனாய் நீங்கள் மாறலாம். புரிந்து போன உறவுகளை கட்டுகிற இடத்திலே நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் வெளிச்சமாயிருக்கும்படியாய்தான் அவருக்குள்ளே இருந்த வெளிச்சத்தை உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இந்த வெளிச்சத்துக்குள்ளே உங்களை உள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். இந்த வெளிச்சத்தின் தன்மையை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வெளிச்சத்தின் மேன்மையை காட்ட விரும்புகிறேன். இந்த வெளிச்சத்தின் விசேஷத்தை காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள். அவனிலே நீங்கள் கலிகூற மனதாயிருந்தீர்கள் என்று எழுதப்படவில்லை. அவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் கலிகூற மனதாயிருந்தீர்கள். உனக்குள்ளே எப்படி இருக்குது வெளிச்சம்? ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வெளிச்சம், அந்த கிருபையின் வெளிச்சம், இந்த அபிஷேகத்தின் வெளிச்சம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி எரிந்து கொண்டிருக்கிறது, எப்படி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை விட்டு நீ போகும்போது ஒரு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த இடத்தை விட்டு போகும்போது அருமையான நீ கட்டப்பட வேண்டும். இந்த இடத்தை விட்டு நீ போகும்போது மீட்கப்பட வேண்டும். உலகம் இருளுக்குள்ளே இருக்கிறது, உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது, உலகம் சாபத்துக்குள்ளே இருக்கிறது, உலகம் அருமையான இருளினாலே கட்டப்பட்டிருக்கிறது. சத்துரு ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. இருளே நடக்கிறவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. கலிகூற மனதாயிருந்தீர்கள். அவனுக்குடைய வெளிச்சம் இஸ்ரவேலை கலிகூற பண்ணுகிறது என்றால் அந்த வெளிச்சத்திற்கு ஏதோ ஒரு மேன்மையான தன்மை இருக்கிறது. அந்த இடத்துக்கு தான் உங்களை கொண்டு போகிறேன். முதலாவது, அந்த வெளிச்சம் அருமையான யோவான் ஸ்நானகனுக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் அருமையான எந்த தன்மை உடையதா இருந்தது என்றால் அது சத்தியத்தினாலே நிறைந்திருக்கிற வெளிச்சம். சத்தியம் வெளிச்சமாயிருக்கிறது. இந்த சத்தியம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவன் வெளிச்சமாயிருக்கிறான். அந்த வெளிச்சத்தில் மனிதர்கள் களிகூறுவார்கள். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான். மனுஷனை மகிமைப்படுத்தி இங்க எந்த பிரசங்கமும் இல்லை. மனுஷனுடைய திறமையை மேன்மையாய் நினைக்கிற இடமும் இது இல்லை. இங்கே இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் இயேசுவை உயர்த்தி பிடிக்கிற இடம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை இந்த நாளின் காலவேளையில சத்தியம் உயர்த்தப்பட வேண்டும். எங்கெல்லாம் நீ சத்தியத்தை உயர்த்தாமல் இருக்கிறாயோ, எங்கெல்லாம் சத்தியம் அருமையான விற்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் சத்தியத்தை நீ மறுதலிக்கிறாயோ, எந்த சத்தியத்துக்கு விரோதமாய் நிற்கிறாயோ, அங்கெல்லாம் இருள் உன்னை மூடிக்கொள்ளும். சுப்பேன்னு ஒரு சகோதரர் தெரியும், சிஸ்டர் தெரியும். இன்னைக்கு போனா ஊர்ல போனா பாப்பேன், ஊழி செய்து இருந்தாரு. அவருக்கு தும்பா ராக்கெட்ல இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. எல்லாரும் கிறிஸ்டியன் சொன்னாங்க. கிறிஸ்டியனா கிடைக்காதுல வேலை. ஆனா நல்ல ஊழியமெல்லாம் நடந்துச்சு. என் வீட்டுல படமெல்லாம் வச்சான். அப்படின்னு சிலர் நம்பல. ஒரு சிஸ்டரை வாங்கி அவங்க வரும்போது குடிச்சிட்டு நிக்கிறான் வீட்டுக்கு முன்னாடி. அவங்க கன்ஃபார்மா சொல்றாங்க இவன் கிறிஸ்டியன் இல்லைன்னு.
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓடி போய் தும்பா ராக்கெட்ல ஜாயின் பண்ணா, பைத்தியம் பிடிச்சிட்டு இன்னைக்கு வரையில அவன் பைத்தியம் சுகமாகல. பைத்தியம் பிடிச்சிட்டு. நீ சத்தியத்தை அறியாமல் இருந்தால் பரவாயில்லை, சத்தியத்தை காட்டாமல் இருந்தால் பரவாயில்லை. அருமையான உனக்காய் ஜீவனை விட்ட இந்த இயேசுவை காலின் கீழ் மிதித்து இந்த உலகத்துல நீ வாழவே முடியாது. தூக்குல தொங்குகிறான். இந்த வெளிச்சம் 3.5 வருஷம் அவரோடு கூட நடந்து சாப்பிட்டு ஊழியம் செய்து உட்கார்ந்து எல்லாம் செய்து இப்ப அவர் தூக்குல தொங்குறாயா? இம்மனையும் அலெக்சாந்தரை குறித்து வேதம் தீமத்து எழுதுகிறான். இவர்கள் விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார். ஆண்டவருடைய சத்தியத்தை உயர்த்தினால் உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். இந்திய அரசாங்கத்தில் வேலை கிடைக்காமல் போகலாம். நீ எதிர்பார்க்கிற உயர்வு இந்திய அரசாங்கத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் இதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவார். எனக்கு தெரிஞ்ச 3 பிள்ளைங்களும் அராம்கோல வேலை செய்றாங்க. உலகத்தில் அதிகமாய் சம்பளம் கொடுக்கிற பகுதி அராம்கோ தான். அவங்க கர்த்தருக்காக நின்றார்கள். ஆண்டவருக்காக நீ நின்றால் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ராக்கா பாக்கா தூரா பாக்கா பௌலி யோவான் சாணகனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சத்தியத்தை சாட்சி சொன்னதான். அந்த சத்தியத்தை அவன் சொல்கிற சாட்சிதான் அவனுக்குள்ள இருக்கிற வெளிச்சம். அவர்தான் அவனுக்குள்ள இருக்கிற வெளிச்சம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அந்தகாரத்திலும் உலகம் முழுவதும் ஜனங்க வெளிச்சத்தை தேடுறாங்க. ஒரு வெளிச்சம் வேணும். உலகம் முழுவதும் ஜனங்க வெளிச்சத்தை தேடி மலைகளுக்கு போறாங்க, நதிகளுக்கு போறாங்க, குகைகளுக்கு போறாங்க வெளிச்சத்தை பார்க்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் பூமியில வெளிச்சமா இருக்கிறேன், மாபெரும் வெளிச்சமா இருக்கிறேன். இந்த வெளிச்சம் இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கண்ட ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அப்போஸ்தலருடைய புத்தகம், பிரைஸ் தி லார்ட், அப்போஸ்தலருடைய புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3ம் 4ம் வாசிக்கலாம். நான் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின் படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமாய் இருந்தேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்கோவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி, அதான் பெரிய வெளிச்சம் சொன்னது. என் மெசேஜ் வெறும் வெளிச்சம் தான் போட்டுக்கிறேன். ஆனா ஏன் இது பெரிய வெளிச்சம் சொன்னா, அருமையான இது பூமியிலே இருந்து உண்டான வெளிச்சம் அல்ல, இது பரலோகத்திலிருந்து உண்டான வெளிச்சம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பார்க்கிற இந்த சூரியனுடைய மண்டலம் வேற. நீங்க ஹிஸ்டரி ஜியோகிராபி படிச்சீங்கன்னா நிறைய கோடுல ஒண்ணுதான் சூரியன். ஆனா பரலோகம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அதை காட்டிலும் மேன்மையானது. அது அதை காட்டிலும் அதிக மைலுக்கு அப்பால் அருமையான செயல்படுகிற ஒன்று என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறபடினாலே, அருமையான தேவனுடைய பூமியை நோக்கி வருகிறபடினாலே, அது சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டிலும் மேன்மையானது, சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டிலும் மகிமையானது, சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டிலும் வல்லமை உள்ளது, சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டிலும் அது ஒரு மனிதனை இருளிலிருந்து விடுதலையாக்குகிற மேன்மையும் வல்லமையும் அந்த வெளிச்சத்துக்கு இருக்கிறது. ஆமென், ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6லிருந்து வாசிக்கலாம். அங்கேதான்
பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். கர்த்தர் ஒரு இருளிலே இருந்த மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் சொல்றாயா, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவர்கள் சாகும் வரையிலும் அவர்களை சிறைச்சாலையிலே துன்பப்படுத்தினேன் என்று எழுதுகிறான். நியாயப்பிரமாணத்தை தரவாய் கற்று அறிந்தவன், சனகரின் சங்கத்திலே அவன் அங்கத்தினராயிருந்தவன், அருமையான தேவனுடைய பெருமையினாலே நிறைந்திருந்தவன், கர்வத்தினாலே நிறைந்திருந்தவன். தமஸ்கு பட்டணத்திலே ஆசாரியனிடத்திலே நிருபத்தை வாங்கி தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்துவ சபைகளை பாழாக்கும்படி போய்கொண்டிருந்தவன். அவனுக்கு தெரியாது இந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது என்றது. கர்த்தர் அவனை சந்தித்த நேரம். அருமையான, நீங்க வேதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் பவுல். அல்லேலூயா. கர்த்தர் அவனை வெளிச்சமாய் மாற்றினார். கர்த்தர் அவனை வெளிச்சமாய் மாற்றினார். அல்லேலூயா. வெளிச்சமாய் மாற்றினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளி. 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தோம். உங்களுக்கு தெரியுமா? சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆனா ரொம்ப வருஷமா சிலரை இந்தியா மறக்கவில்லை. நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவில் கருப்பீர ஜனத்துக்காக போராடினோம். 28 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு நெல்சன் மண்டேலா. கருப்பின ஜனங்கள் இன்றைக்கு மறக்கவில்லை. அவரை அந்த தேசத்தின் அதிபதியாய் மாற்றினார். வேண்டான்னு சொன்னார், எனக்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அப்படி அவர் போராடாமல் இருந்தால் அமெரிக்கா தேசத்திலே கருப்பு மனுஷன் ஒருத்தர் ஜனாதிபதியாய் மாறினார். யாரு? ஒபாமா. வந்திருக்க மாட்டார். அவரு கருப்பு இன ஜனத்திற்காய் போராடினவர், இந்தியாவுக்காக போராடினவர் நிறைய பேர் உண்டு. அதில் மகாத்மா காந்தி. இன்றைக்கு நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அருமையான ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி அல்லது அருமையான அவங்க இருக்கிற பாராளுமன்றத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தி சிலை இருக்குது. ஆச்சரியம். எல்லா இடத்திலையும் வச்சுக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையை மறக்கவில்லை. கர்த்தர் உன்னை நீ எத்தனை வருஷம் பூமியில வாழ்கிறாய் என்று முக்கியம் அல்ல. நீ பூமியிலே வாழ்ந்த காலத்துல உன் குடும்பத்துக்கு வெளிச்சமா இருந்திருக்கிறாயா? சபைக்கு வெளிச்சமா இருந்திருக்கிறாயா? தேசத்துக்கு வெளிச்சமா இருந்திருக்கிறாயா? உனக்கு நீ வெளிச்சமா இருந்திருக்கிறாயா? இந்த கேள்வியெல்லாம் நீ எழுப்பணும். உள்ளத்திலிருந்து கேள்வி எழுப்பணையா? நான் வெளிச்சம் தானா? நான் வெளிச்சமாய்தான் இருந்தேனா? நெகேமியா எருசலேம் ஆலயத்தை கட்டும்படியா எழும்பி போகிறான். அவன் வாழ்ந்த காலம், வாழ்ந்தவர்களை ஒருவரை நமக்கு தெரியாது. சாலமோன் கட்டின தேவாலயம் இன்றைக்கும் இருக்கிறது. சாலமோன் எத்தனையோ சாலமோன் இருக்கிறான். இங்கே நிறைய பேர் சாலமோன் இருப்பாங்க. பேரெல்லாம் பார்த்தா நம்ம ஊர்ல வச்சிருக்கிற பேருக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. இளவரசனா
பேரு நல்ல கண்ணா, 2 கண்ணுமே தெரியாது. பேர் நல்ல கண்ணு, இருக்கிற கண்ணே மங்கி மங்கி பாக்குறான், மூடி 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 பாக்குறான். பேருக்கும் அதுக்கும் அர்த்தமே கிடையாது. விளக்கம் அவன் கிட்ட மனுஷன் போக முடியாது. நீ எப்படி இருக்கிறாய்? பேர் அழகின்னு வச்சிருக்கு. அந்த அம்மா 35 வயசாச்சு, இன்னும் கல்யாணமே ஆகல. பேரு அழகிக்கு கல்யாணம் ஆயிருக்கணும்ல, 40 ஆச்சு, ஆகல. தேவனுடைய பிள்ளையில கால வேளையில கர்த்தர் உன்னை வெளிச்சமாய் மாற்ற உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறார், உன்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறார். தகப்பன் எப்படி? தகப்பன் தாய் இந்த +2 படிச்சுக்கிறான், இவனை விருப்பம் போகும்போது கையோடு பிடிச்சிட்டே போயிடுவார். ஏன்னா இவன் படிக்கணும், மார்க் எடுக்கணும். ஐயோ, இந்த +1 +2 10th அவங்க பட்ட பாடு பெரும்பாடு. 4 மணிக்கு டீ போட்டு கொடுத்தது, இவங்க படுக்க தூங்க போகும்போது அவனுக்கு டீயை குடிச்சிட்டு இப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இங்க சொல்றான், வாத்தியார் சரியா திருத்தல, கொஸ்டின் சரியா கேட்கல, மார்க் குறைவா எடுக்கும்போது இந்த ஆன்சர் எல்லாம் சொல்லுவாங்க. அவன் ஓடுனேன், ஆனா நான் தான் முதல் வந்தேன், அவர் என்ன விட்டுட்டு அவன் தம்பி பையனை முதலா விட்டுட்டார். இதெல்லாம் கதையா? இது நிறைய கதை சொல்லுவாங்க இங்க தேவனுடைய பிள்ளையே. அப்படி என்றால் உன்னை வெளிச்சமாய் மாற்ற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார். அருமையானவனை வெளிச்சமாய் மாற்ற உன் ஊழியக்காரன் எவ்வளவு பாடுபட்டிருப்பார். உன்னை வெளிச்சமாய் மாற்ற சபை விசுவாசிகள் எவ்வளவு உனக்காக ஜெபித்திருப்பார்கள். உன் குடும்பத்தை வெளிச்சமாய் மாற்ற, உன்னை வெளிச்சமாய் மாற்ற, உன் சந்ததியை வெளிச்சமாய் மாற்ற சபை கற்ப வேதனை பட்டிருக்கிறது. ஒரு உதவி செய்ய போகும்போது எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு, ஒரு உதவி செய்ய போகும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்குது. அப்படின்றா நான் நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை உருவாக்க, அவனை அருமையான தீட்டப்பட்ட பட்டையாய் மாற்ற அவன் எவ்வளவு பாடுபடுகிறான். யோசிச்சு பாருங்க. ஒரு வாளோ ஒரு கத்தியோ அங்க சும்மா இரும்பு துண்டா கிடக்கிற ஒன்ன தீயில வச்சு அடிச்சு அதை கூர்மையாக்கி பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறான். தேவனுடைய பிள்ளைய கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், போல் சொல்லுதல், அருமையான பெருமைகள் எல்லாம் நிறைந்த மனுஷனை இயேசுநாதர் வெளிச்சமாய் மாற்ற தெரிந்திருக்கிறார். ஒருவனையும் தள்ளாதவர், ஒருவரையும் புறக்கணிக்காதவர், ஒருவரையும் தள்ளிவிடாத தெய்வம். இந்த இயேசுவை நீ எங்கேயா பார்க்க முடியும்? கள்ளன் என்று அவன் தள்ளார், அவன் ஏற்றுக்கொண்டான். ஆண்டு இன்னும் நீ என் கூட பரதேசில் இருப்பேங்கிறார். கெட்டகுமார் அருமையான தகப்பன் கட்டி பிடிக்கிறாயா? இந்த அன்பு ஆயா வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். முதலாவது சத்தியத்துக்கு சாட்சியான வெளிச்சம். நீங்க முதல் சாட்சியாய் வசனத்துக்கு சாட்சி, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடரொளிகளை போல பிரகாசிக்கிறேன். வசனத்தை நீங்க நல்ல கேளுங்க, வசனம் தான் ஜீவன். இரண்டாவது 119ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வசனம் வெளிச்சமாய் இருக்கிற பாதைக்கு வெளிச்சமாய் தீபமாய் இருக்கிற. இதுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சானகனிடத்திலே காணப்பட்ட அந்த வெளிச்சத்துக்குள் இருக்கிற வெளிச்சம். அதான் மாபெரும் வெளிச்சம். இரண்டாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். அடுத்த வசனம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். தாழ்மை என்னும் வெளிச்சம். யோவான் சானகனிடத்துல தாழ்மை என்னும் வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்குள்ளே மறைந்திருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்மள சில சமயத்துல சில இடத்துல சில இன்சல்ட் பண்ணுவாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் நிறைய இடத்துல என்ன இன்சல்ட் பண்ணிருக்கிறான், காரி துப்பி இருக்கிறாங்க. வீட்டுக்கு போனா நாயை அவுத்து விட்டுருவாங்க. ஊழியத்துல ரொம்ப கஷ்டமான பாதைகள் நிறைய உண்டு. ஆனா
நீங்க சிலுவையை பாருங்க. மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. ஒரு தாழ்மையை கர்த்தர் கனப்படுத்துவார். அவங்க திட்டிருக்கிறாங்க, இயேசுநாதர் பார்க்கிறார். அவங்க உன்னை கஷ்டப்படுத்திருக்கிறாங்க, இயேசுநாதர் பார்க்கிறார். எல்லாம் இயேசுநாதர் பார்க்கிறாரு. சட்டத்தில் நீ தப்பிக்கொள்ளலாம். கோர்ட்டு ஒருவேளை உனக்கு விடுதலை கொடுத்திருக்கலாம். ஆனா பரலோகத்துக்கு அருமையான இயேசுநாதத்தை தப்ப முடியாது. ஆண்டவர் நீ தாழ்மையாய், அது தாழ்மை உனக்கு அலங்காரமா இருக்கட்டும். பயோடேட்டா எல்லாரும் என்ன தெரியுமா, பயோடேட்டா தயார் பண்ணும்போது எல்லாம் பயோடேட்டா எப்படி பண்ணுவாங்க, பையன் படிச்சுக்கிறான், வீடு இருக்குது, பொண்ணு அழகா சிவப்பா இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த பயோடேட்டா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பூமிக்குரிய குவாலிபிகேஷனா தான் இருக்கும். பொண்ணு எப்படி போய் இருக்குன்னு சொல்லி யாருமே கேட்கறது இல்ல. மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு யாருமே கேட்கறது இல்ல. பையன் பரவாயில்ல, பெல்ட் எல்லாம் போட்டு அந்த செல்லெல்லாம் பெல்ட்ல சொல்லி இருக்கிறான். அவன் நடக்கிறத பார்க்கறதெல்லாம் பார்த்தா என்னவோ சாதிக்கிறது போல அவன் நடக்கிறது போறலாம் பார்த்தா அந்த பொண்ணு மயங்கிட்டு கட்டினா இவனதான் கட்டுவாங்க. இதெல்லாம் நிறைய கதை என் வாழ்க்கையில பிரயாணத்தில் நடந்திருக்குது. இங்கே வந்துட்டு வீட்டுக்கே ஒரு பொண்ணு சண்டைக்கு, உங்களை யாரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னு எங்கிட்ட ஒரு சண்டைக்கு, ஏமா நான் இனி வரவே மாட்டேம்மா, மன்னிச்சுக்க மாட்டேன். தேவனுடைய பிள்ளை தாழ்மையான ஒரு சீவியம் உன்னை மாற்றும். அதான் எஸ்தருடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் ராஜாத்தியா இருக்கிறாள். ஆனா மொர்தெகாய் சொன்ன எல்லா வார்த்தையும் அவள் கேட்டாள். ராஜா கேட்பாங்களாயா? கேட்க மாட்டாங்க. பசங்க கேட்க மாட்டாங்கிறாங்க. நம்ம சொல்ல பசங்க கேட்கிறாங்க, கேட்க மாட்டாங்க. பசங்க கூட கேட்க மாட்டாங்க. நீங்க தாழ்மையான ஒரு ஜீவியம். ஈசாக்கினுடைய தாழ்மையை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை பாருங்கள். நீங்கள் அருமையான தாழ்மையை அலங்காரமாக்கிக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலரு வசதியில் வாய்ப்பு எல்லாம் இல்லாத போது நல்ல தாழ்மையா இருப்பாங்க. சொத்துடும் அல்லேலூயா, ஓ ஓ ஓ அந்நிய பாஷையெல்லாம் வரும். கொஞ்சம் பணம் வசதி வாய்ப்புகள்லாம் வந்த உடனே 10, 10:30 ஆகும், 11, 11:30 ஆகும், 11, 12 ஆகும். அது பிறகு நாங்களே ஆலயம், எங்களுக்கு தேவன் ஆலயம் தேவையில்லைன்னு படுத்து போன விசுவாசி உண்டு இந்த சபையில. வசதி இப்ப ரொம்ப வந்து போச்சு. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நீங்க தாழ்மையை விட்டு விலகி விடாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்தட்டும். சில சமயம் இந்த விசுவாசிகளுக்கு உதாரணத்துக்கு அரசியல்வாதியை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இயேசுநாதரை சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறான். நீ எப்போ உடைச்சி உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ உன் பெருமை உடையணும். அருமையான உன்னுடைய பெருமையான காரியங்கள் உடையணும். நான் ஒண்ணு இல்லைன்னு வரணும், நீ மண்ணுன்னு வரணும். ஆண்டவர் ஏதோ கிருபையா எல்லாம் தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள், இந்த படிப்பு, இந்த வாழ்வு, இந்த உயர்வு எல்லாம் கட்ட நன்மையாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மை, அதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரவா நல்ல. இந்த இடத்தை விட்டு ஒரு காலம் விலகி விடாதே, ஒரு காலம் விலகி விடாதே, ஒரு காலம் மாறாதே. பெருமை வரவே கூடாது. அமெரிக்கா ஜனாதிபதி, அப்ப அமெரிக்கால யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய போர் வீரர்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கடந்து போகணும். அதுல ஒரு பாறை, அதை போட்டுட்டான்னா நடந்து போயிடலாம். அந்த கேப்டன் ஒரே எல்லா ராணுவ சோல்ஜரும் அந்த கல்லை தூக்கிட்டாங்க. ஒரு ஆள் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா ஈஸியா போட்டுருவாங்க. அப்ப அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் தான் நினைக்கிறேன்,
அவரு சாதாரண உடையில அங்க போய் விசிட்டிங் போயிருந்தாராம். கொஞ்சம் கேட்டு அப்படி போனாராம். அவரு இவர் ஜனாதிபதினு தெரியல. அப்போ அந்த கேப்டன் சொன்னாராம், கேப்டன் கேட்டுக்கிறாரு, ஒருத்தர் உதவி செய்தா இது போயிருமே. அவன் நின்றுட்டு சும்மா கமாண்ட் பண்ணிட்டே இருக்கிறான். ஏன்னா இவன் வந்து மிலிட்டரி கேப்டன். அதை அவன் செய்தா அதை சோல்ஜர் தான் செய்யணும். அதை ரொம்ப தாழ்வா நினைக்கிறான். அவன் இவரு கேட்டாராம், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டான். சார் நீங்க ஹெல்ப் பண்ணி போட்டு அவங்க சோல்ஜர் போயிட்டாராம். அப்போ அந்த இவர்கிட்ட கை கொடுத்துட்டு போயிட்டு வரேன், ரொம்ப தேங்க்ஸ், நீங்க யாருன்னு கேட்டுக்கிறாரு. அவர் சொன்னாரா, நான் அமெரிக்கா ஜனாதிபதினாராம். அவன் கை காலம் நடுங்கி போச்சுங்கிறான். நீ எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நடத்தி வந்த தெய்வத்தை விட்டு விலகி விடாதீர்கள். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. ஐயா ஏசுநாதர் அடிமையின் ரூபம் எடுத்தாரு. ஐயா அடிமைன்னு சொன்னா அல்லேலூயா வேலைக்காரன் என்ற அர்த்தம். அருமையான ஒரு நாட்டுக்கு அடிமைகளாய் கொண்டு வரப்படுகிற அந்த வேலைக்காரர்களை அவர்கள் கொடுமையாய் நடத்துவார்கள். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்துகிறவராகவே இருந்தார். கோபம் வரும், கோபம் ரொம்ப கோபம் தான். நீனே கையினாலே செவுத்துல குத்திக்கோ. ரொம்ப கோபம் வருதுன்னா நீயே உன் தலையை அப்படியே லேசா முட்டிக்கோ. ஐயோ சிலர் கோபம் தானா அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப நல்ல சாந்தமான ஆளு. மோசே எப்படிப்பட்ட ஆளு? ரொம்ப கோபக்காரையா. ஒருத்தனை ஒரே வெட்ட வெட்டினா விழாது, விழமாட்டான். அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா வெட்டிருக்கலாம் பாரு. ஒரே ஆளு குழி தோண்டி ஒருத்தனை புதைச்சிட்டு போயிட்டான். ஆனா பைபிள் சொல்லுது, அவனை போல சாந்தம் உள்ள மனுஷன் உலகத்தில் இல்லைன்னு. ஆமென். கர்த்தர் அவனை மாற்றி விட்டார். கர்த்தர் அவனை உருவாக்கி விட்டார். கர்த்தர் அவனை கட்டிவிட்டார். இப்பொழுது அவன் சாந்தம் உள்ள மனுஷன். அதனாலதான் ஜனங்க பாவம் செய்த போது இவன் ஒரே வெட்டா வெட்டிருக்கணும், அவன் வெட்டல, என் பேரை கிறுக்கி போடுங்கிறான். மனைவி அடிமை அல்ல. ஏன்னா நம்ம நாட்டுடைய கல்ச்சர் அப்படி இருக்கு. பெண்களை அடிமைகளாகவே வச்சுக்கிறான். ஆனா நீங்க ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறிட்டீங்கன்னா பெண்கள் அடிமை அல்ல. நம்ம நாட்டுல பெண்களை அடிமைகளாய் வச்சுக்கிறாங்க. அது கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளேயும் வந்துச்சு. கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளேயும் அது வந்து போச்சு. கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள அது வரவே கூடாது. நான் எல்லாம் விவரிச்சு பேச விரும்பல. கிறிஸ்தவ மார்க்கம் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தாழ்மையாய் நடந்தால், நீதிமொழியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தாழ்மையாய் நடந்தால், 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவனிடத்தில் ஞானம் உண்டு. அப்ப நீங்க தாழ்மையா நடந்தா என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். அல்லேலூயா. பெருமையாய் நடந்தனா லட்சியம் உண்டாகும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு நம்ம சில சமயம் சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்க சிலரால முடியாது. நான் மறந்துட்டேங்க, மன்னிப்பு கேட்க முடியாதுங்க. என்னுடைய தகுதி என்ன? நான் யாரு? நீ வெளிச்சம் இல்லையா? வெளிச்சம் மங்கி போயிட்டே இருக்கியா? நீ மன்னிப்பு கேட்கணியா? அவன் யாரு? நான் யாரு? அவன்கிட்ட போய் நாயா மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில அதெல்லாம் சரியான பாதை அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் மன்னிக்கிற மார்க்கம், மறக்கிற மார்க்கம். மூன்றாவது யோவான் சாணவன் சொல்லுகிறான், நம்முடைய பாதரட்சைனா உம்முடைய செருப்பை கூட நான் கழுவுறதுக்கு பாத்துருவான், அந்த தகுதி கூட எனக்கு கிடையாதுங்கிறான்.
பைபிள் சொல்லுது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு எழுதியிருக்கு. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே அவனுடைய தாழ்மையை காட்டுகிறான். மூன்றாவது வெளிச்சத்துக்கு நேராய் நான் உங்களுக்கு யோவான் ஸ்நானகனுடைய வெளிச்சத்தை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வாசிக்கலாம். அருமையான மூன்றாவது வெளிச்சம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்கலாம். Glory to God. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரசேதம் பண்ணிவிட்டான். மரணத்தை குறித்து அவன் பயப்படவில்லை. இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்னா, இந்த வெளிச்சம் இருளை கண்டு பயப்படாது. மரண இருளை கண்டு பயப்படாது. அவன் சாகுறது எப்படின்னு அவனுக்கு தெரியும். அவன் ஜெயில பதறல. ஒரு பொண்ணு அந்த ஏரோதுனுடைய அருமையான மகள் நடனமாடி அருமையான அவ பரிசு கேட்கிறா. இவன் சொல்றான், நீ என்ன வேணாலும் கேளு, உனக்கு தர்றேங்கிறான். யோவான் சான தலை வேணும்னு கேட்கிறான். அதுக்குள்ள எவ்வளவு பெரிய பேய் இருந்திருக்கும், அம்மாக்குள்ள எவ்வளவு பெரிய பேய் இருந்திருக்கும். அவங்களுக்கு விரோதமா ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். அதனால அத மனசுல வச்சு அவன் தலையை வெட்டி எடுக்கிறான். அதெல்லாம் குறித்து அவன் பயப்படவே இல்லை, கவலைப்படல. அவனுக்கு ஒண்ணு தெரியும், நம்ம சாக போறோம், நம்ம ஊழியம் முடிய போகுது, அவ்வளவுதான். நாம் தகப்பன் வீட்டுக்கு போக போறோம். நீங்க மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஆண்டவர் என்னைக்கு இந்த பூமியில இருந்து நம்மளை எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு எடுத்துருவார். நீங்க என்ன பாதுகாப்புல இருந்தாலும் சரி, எவ்வளவு கம்ஃபர்டபுள், அதாவது டிராவல் பண்ணும்போது சிலர் ரொம்ப கவனமா டிராவல் பண்றாங்க. பிளைட்டா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும். நீ பிளைட்ல டிராவல் பண்ணும்போது ஏர் இந்தியன்ல யாருமே அதிகமா புக் பண்ண மாட்டாங்கிறாங்க. வேற பிளைட் அது ஒரு 20-25,000 ரூபாய் அதிகம். ஆனாலும் அருமையான அந்த பிளைட் தான் போகும். அது யூரோப்பியன் பிளைட், அது பாதுகாப்பா போயிரும் நினைக்கிறாங்க. பஸ்ல ரிலாக்ஸ் பஸ்ல போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. சாதாரண பஸ் காட்டிலும் இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. நீங்க அந்த பஸ்ல போய் எத்தனையோ பேர் செத்து விட்டாங்க ஆக்சிடென்ட்ல. ஒரு சைடே காலி. ஆண்டவர் உன்னை இந்த பூமியிலே நாம் வந்த நாள் நமக்கு தெரியாது, ஆனால் போகிற நாள் நமக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ஆமென். நம்மை ஆண்டவர் அப்படியே சும்மா அப்படி எடுத்து போக மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உன்னை எடுக்க போறேன். ஆமென். அல்லேலூயா. நான் உன் ஊழியம் முடிய போகுது, உன் நாட்கள் முடிய போகுது, நான் உன்னை எடுத்துருவேன். பவுல் சொல்றாயா, தைரியமா சொல்றான், நீங்க இனிமேல் என்ன பார்க்க மாட்டீங்க, நான் போறேன், என் ஊழியத்தை முடிச்சுட்டேன். நீங்க வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். இப்பொழுதே பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சொல்றான், நான் முடிச்சிட்டேன், இனி நான் போயிடுவேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு. நீதிமொழியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். மரணத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவன். இந்த வெளிச்சத்திலேக்குள்ளே முதலாவது இருக்கிற மேன்மை என்னவென்றால், இது வசனத்தை வெளிப்படுத்துகிற வெளிச்சம். இரண்டாவது அருமையான இந்த வெளிச்சத்துக்குள் இருக்கிற இரண்டாவது மேன்மை என்னவென்றால், தாழ்மையை பிரதிபலிக்கிற வெளிச்சம். மூன்றாவது இந்த வெளிச்சத்துக்குள் இருக்கிற வெளிச்சம் என்னவென்றால், மரணத்தை ஜெயம் கொண்ட வெளிச்சம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்தவன் நீதிக்கு பிழைத்திருக்கிறான். அவன் மேலே இரண்டாவது மரணம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர்
அறியாமல் என்ன வியாதி வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், தூக்கிலே தூக்கி போட்டா கூட நீங்க சாக மாட்டீங்க. ஆண்டவர் அறியாமல் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காது. என்றால் அவர் உங்களை அருமைய மரண பரியந்தம் நடத்துகிறவர். அப்படித்தானே பைபிள் இருக்கு. ஆமென். பூமியின் கடைசி வரையிலும் நடத்துகிறவர். மரணத்தோடு கூட உறவை முறித்து விடுகிற தேவன் அல்ல. மரிச்சு அடக்கம் பண்ண போயிட்டா கொஞ்சம் பேர் அழுவாங்க. அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் இப்ப எல்லாரும் போலாம், பிள்ளைங்க எல்லாம் எல்லாரையும் பிடிச்சி எடுத்து வா வா வந்து உட்கார். கடைசி அங்க யார் நிப்பானா அந்த ஆளு அந்த குழியை நோண்டி மூடுறோம் நிப்பான், அவனும் கொஞ்ச நேரத்துல போயிடுவான். அதுக்கு பிறகு யார் இருப்பாங்கன்னா ஒருத்தர் இல்லாத நேரத்துல கூட இயேசுநாதர் இருப்பார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. மரண பள்ளத்தாக்குல நடந்தாலும் தாழ்வரைன்னு போட்டிருக்கு மலையாளத்துல. மரண பள்ளத்தாக்குல தேவரீ என்னோடு உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அடுத்த வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 4வது வெளிச்சம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ஒட்டகம் மயிர்த்தரித்தவனாய். அப்படித்தானே இருக்கு. வாசிங்க, எடுத்து வாசிங்க. நான் யோவான் சானலை குறித்து தான் பேசிக்கொண்டே வருகிறேன். ஏனென்றால் அவனுடைய வெளிச்சத்திலே ஜனங்கள் களிகூர்ந்தார்கள் என்றால் அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது என்றுதான் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். யோவான் ஒட்டக வசனம் சொல்லுமா? மார்க் 1:6. மார்க் 1:6. யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனுமாயும் இருந்தான். அவனுடைய உடையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஆகாரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் எங்கே தங்கியிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சில ஒழுங்குகள், சில டிசிப்ளின் கண்டிப்பா இருக்கு. உங்கள் உடையா இருக்கட்டும், உங்கள் அலங்காரமா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். கர்த்தரை கனப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். ஆமென். உடை இருக்கிறது, ஆனா இப்படிதான் உடுக்கணும் இருக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு சேலை இருக்குது, 5 லட்சம் ரூபாய்க்கு சேலை இருக்குது, 10 லட்சம் ரூபாய்க்கு சேலை இருக்கு. யாராவது தந்தா கூட நீங்க அதை உடுக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு உடுக்கிறதுக்கு ஒரு உடைக்கு ஒரு தகுதி இருக்கு. எல்லா வாழ்க்கையும், உங்க வாழ்க்கை சரியாய் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டமைக்கப்பட அவர்கள் ஒப்பு கொடுக்காதனால கடற்காரர்களாய் மாறிவிடுகிறார்கள். கடற்காரர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஒரு வேலையில ஜிக்மர் ஆஸ்பத்திரி ஆண்டவர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறாரு. ஏன் டெலிவரி அங்க போய் பார்க்க கூடாதா? ஒரு பைசா செலவு கிடையாது. அது அங்க அது இங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அங்க இங்கெல்லாம் சொல்லாத, பணத்தை வேஸ்ட் பண்ணாத. முடியலன்னா பரவாயில்ல. நிறைய பேரு பணத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. பணத்தை அருமையான நான் சொல்றேன், 1 ரூபாய் கூட கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது. அதை நீ நினைக்கணும். உன்கிட்ட இருக்கிற எல்லா காசா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறது. பணத்தை விருத்தி பண்றதுக்கு எங்கேயா போய் விழுந்துடாத. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 5 10 லாட்டரி சீட்டு வாங்கி உள்ள வச்சிருப்பாங்க. விசுவாசிங்க, உபவாசம் வேற இருந்து பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு லாட்டரி யாராவது விசுவாசி விழுந்தாட்டு இதுவரையிலும் நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? உழவே விழாது. பக்கத்து வீட்டுக்காரன் விட உனக்கு விழாது. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா பரலோகத்தை தான் பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலே இருந்து வரும். ஹல்லேலூயா. அங்க ஆன்லைன் அது இதுலாம் போய் சிக்கிறாதீங்க. அங்க பணம் வரும், இங்க பணம் வரும் சொன்னா அது உன்னை பாதாளத்துக்கு உன் குடும்பத்தையே கொண்டு போயிடும். கர்த்தர் உனக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை சந்தோஷமாய் அந்த பாதையிலே நடக்க உன்னை மாற்றிக்கொள்.
உன்னை உருவாக்கிக்கொள். அதிகமாய் அருமையான ஊழியத்தில் அந்த காலத்துல அதிகமா நான் சாப்பிடுவேன், பழைய கஞ்சி தான் சாப்பிடுவேன். இப்ப சாப்பிட்டா சரி வராது. என்னோ பழசோ புதுசோ இட்லியோ பூரியோ சப்பாத்தி என்ன கத்தர் வச்சிருக்கிறாரோ அதை சாப்பிடு. கத்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அருமையான எல்லாவற்றையும் நிதானமாய் இருக்க வேண்டும். எங்கேயுமே கடல்ல சிக்கிறாதீங்க. எந்த ஊர்ல இப்படி விளம்பரத்தை நான் பார்த்ததில்லை. பணத்தை ஆகவே இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சத்திலே அநேகர் வெளிச்சம் காண வேண்டும். விசுவாசியா இந்த பிரதரா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு மகிமையா இருக்கிறது. என்ன ஜெபம், என்ன பாட்டு, என்ன ஆராதனை, என்ன டிசிப்ளின், ஒழுக்கம் எல்லாம் இருக்கு. என்ன மாதிரி நீங்க சபைக்கு ஒழுங்கா இல்லைன்னா, சபை காரியத்துல டிசிப்ளினா இல்லைன்னா உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அன்டிசிப்ளினா தான் இருக்கும். டிசிப்ளினா இருக்கவே இருக்காது. நீங்க தேவனுடைய காரியங்களில் உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு உண்மையா இருப்பார். நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தில் உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு உண்மையா இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் ஃபார்முலா தான். நீங்க 1+1 2 தான் வரும். 1+1 3 ஒரு காலம் வராது. ஒரு காலம் வராது. ஃபார்முலா கரெக்டா வரும். கொஞ்சம் மாறி போயிட்டுன்னு வச்சுடுங்க, ஃபார்முலா எல்லாம் மாறி போய் சயின்ஸ் லேப்ல போய் அருமையான அந்த லேப்ல சில ஃபார்முலா இருக்கும், அதுபடிதான் எல்லாமே செய்யணும். ஃபார்முலா மாறிட்டு ஒரு தடவை தீ புகை அப்படி எரியுது, பக்கு பக்குன்னு எல்லாம் வெளியே ஓடி வந்துட்டோம். ஃபார்முலா மாறினீங்கன்னா போச்சு. உங்க வாழ்க்கையில ஃபார்முலா மாறினா இருள் வந்துடும். மாறுபாடு உள்ளவனுக்கு நான் மாறுபாடு உள்ளவனா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ மாறுபாடா இருக்கிறியா, நான் உனக்கு மாறுபாடா இருக்கிறேன். நீ உத்தமனா இருந்தால் நான் உனக்கு உத்தமனா இருப்பேன். நீ நல்லவனா இருந்தா நான் உனக்கு நல்லவனா இருப்பேங்கிறாய். அவனுடைய வெளிச்சத்திலே அவர்கள் கழிவுற மனதாயிருந்தார்கள். கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அருமையான வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படியே சொல். கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி